ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்சோட 21st டே. ஸோ நான் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததுமே எம்டி ஸ்டொமக்கில் நைட்லேயே ஊற வச்ச வெந்தயத்தையும் அந்த தண்ணியும் நல்லா பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி குடித்து என்னோடய டேவை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய லஞ்சுக்கு நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ரைஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா மசாலா நண்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த நண்டில் வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, ப்ரோட்டீன் இதில் நிறையா இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறைய இருக்குது. தென் இதை சாப்பிட்றதுனால நம்ம கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் இது போல் ப்ராப்ளம்லாம் வர்றதை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காணாங்கழுத்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் மீன் எடுத்திருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஸ்லைஸ் வந்து குக்கும்பர் எடுத்திருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா காராமணி எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு என்னோடய டின்னருக்கு நான் வந்து ஓட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், சியா சீட், கொஞ்சம் கோகோனட் மில்க் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டை வந்து நல்லா மிக்சர் ஜாரில் வந்து அடித்து எடுத்து வச்சுருக்கேன், ஜூஸ் மாதிரி. அதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ளூபெரி, தென் துருவி வச்ச ஒரு 3 பாதாம், தென் பம்கின் சீட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. இன்னைய டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நாளைய வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.